நான் பிஎன்எஸ் சட்டத்தில் 3 புஸ்தகங்கள் எழுதியிருக்கேன். ஒன்று ஆங்கிலத்தில் எழுதியிருக்கேன், அதை சென்ட்ரல் ஆஃப் பப்ளிகேஷன்ஸுங்க கம்பெனி வெளியிட்டிருக்காங்க. அது அமேசான் ஆன்லைன் ஸ்டோரில் கிடைக்கி, அது இல்லாமல் பெரிய புஸ்தக கடைகளில் கிடைக்கும். அது ஆங்கிலத்தில் எழுதியிருக்கேன். அது இல்லாமல் தமிழில் ஒரு புக்கை எழுதியிருக்கேன். அது 700 பேஜஸ் இருக்குது. 400 கேஸில் அதில் கொடுத்துருக்கேன். அதனுடைய விலை 800 ரூபா. அந்த புஸ்தகமும் புஸ்தக கடைகளில் போனீங்கன்னா கிடைக்கும். கோர்ட் வாசல்லையே வேறு எங்கேயோ விற்பாங்க, புக் ஸ்டால்லையும் கிடைக்கும். அது இல்லாமல் அந்த புத்தகம் என்கிட்ட நேரடியாக கிடைக்கும். இந்த ஸ்லைடில் அந்த நம்பரை கொடுத்துருக்கோம். வில்லியம் வில்ஃப்ரட் பப்ளிகேஷன் கம்பெனியில் நேரடியாக கிடைக்கும். இந்த புக்கு கொஞ்சம் அதிகமான அளவில் விரிவாக இருக்குங்கனால மாணவர்களுக்காக கொஞ்சம் சின்னதாக வேணும்னு பலர் கேட்டதுனால இந்த புக்கில் உள்ள மூல சட்டத்தை மட்டும் எடுத்துட்டு, அதாவது பேர் ஆக்ட் இருக்காது. நான் எழுதியிருக்க பிஎன்எஸ் சட்ட புஸ்தகம் 800 ரூபா விலை உள்ளதில் பேர் ஆக்ட் எழுதியிருப்பேன். அது கீழே சட்ட விளக்கம்னு கொடுக்கேன். அதோட சேர்ந்து ரெலவெண்ட் ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்கேன். இப்படி தான் ஒவ்வொரு செக்ஷனையும் கவர் பண்ணி 1லிருந்து கடைசி வரை உள்ள எல்லா செக்ஷனையும் கவர் பண்ணியிருக்கேன். அது மாணவர்களுக்காக அல்லது வேறு சிலர் எனக்கு பரீட்சைக்கு மட்டும்தான் படிக்கணும், 800 ரூபாய்க்கு வாங்கி டீட்டெயிலாக படிக்க வேண்டாம்னு சொல்லவங்களுக்காக அதிலிருந்து மூலச்சட்டத்தை மட்டும் மாற்றி எடுத்துட்டு, வேற முக்கியமில்லாத சில 1-2 ஜட்ஜ்மெண்ட்டுகளை மாற்றி எடுத்துட்டு 400 பக்கங்களோட 500 ரூபா விலைக்கு புஸ்தகம் வெளியிட்டிருக்கு. அப்போ உங்களுக்கு 3 புஸ்தகங்கள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எனக்கு இங்கிலீஷ் தான் வேணும்னா இங்கிலீஷில் இருக்கு. நான் எழுதியிருக்க புக்கு ஆல் இண்டியா லெவலில் விற்றுக்கிட்டு இருக்காங்க. அலகாபாத்தில் உள்ள சென்ட்ரல் ஆஃப் பப்ளிகேஷன் விற்காங்க. இது ஆங்கில புத்தகம். தமிழ் புத்தகம் வில்லியம் வில்ஃப்ரட் பப்ளிகேஷன்ல இருந்து வெளியாகுது. 800 ரூபா விலை. அது டீட்டெயில்டான விரிவான புஸ்தகம். ஒரு டெக்ஸ்ட் புக்காக வச்சுக்கிட்டுதாங்க. அது உங்கள் காலேஜ் லைப்ரரிகளில் இருக்கும். அல்ல வழக்கறிஞர்கள் அவங்க ரெஃபரன்ஸ் புக்காக வச்சுக்கிட்டதுக்காக எழுதியிருக்கேன். அது 800 ரூபா விலை. அது இல்லாமல் ஒரு சின்ன புக்கு ஒரு 500 ரூபா புஸ்தகத்தில் 400 பக்கத்தோட மூலச்சட்டம் இல்லாமல் விரிவான விளக்கமும் சட்ட மேற்கோள்களும் வச்சு ஒரு புக் எழுதியிருக்கு. இந்த 3 புக்கும் உங்களுக்கு அவைலபிள். நான் எடுக்கக்கூடிய கிளாஸில் என்ன செய்தேன்னா, அந்த புஸ்தகத்தை விரித்து வச்சு அதில் இருக்கிறதான் உங்களுக்கு கோடிட்டு விளக்கி சொல்லுவேன். நீங்கள் புக்கை வாங்கினீங்கன்னா அந்த புக்கையும் விரித்து வச்சு என்னோட விரிவுரையும் நீங்கள் கேட்டீங்கன்னா உங்களுக்கு சட்டம்ங்கிறது எளிதாக புரியக்கூடிய அளவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் அந்த மாதிரி செய்யலாம். புக்கு வேணுங்கவங்க தேவைப்பட்ட இடத்த புக் ஸ்டாலில் வாங்கிக்கிடுங்க, அல்லது வில்லியம் வில்ஃப்ரட்டில் வாங்குங்க, அல்லது அமேசானில் வாங்குங்க. அது புக்கு வாங்காதோ உங்கள் விருப்பம் உங்களுக்கு. ஆனால் நான் 3 சாய்ஸ் வந்திருக்கேன். இங்கிலீஷோ தமிழோ 2 உண்டு. தமிழ்லையும் விரிவான புத்தகம் உண்டு. விரிவு இல்லாமல் ஒரு கண்டென்ஸ்டாக ஒரு புக்கும் குறைஞ்ச விலைக்கு 500 ரூபாய்க்கு கிடைக்கும் அப்படின்னு. இனி சட்டம், இந்த சட்ட விரிவுரையை இனி பார்க்கலாம். பிஎன்எஸ் சட்டத்தை பார்த்துட்டு வரோம். இதுவரைக்கும் 8 அத்தியாயம் பார்த்துருக்கோம். இப்போ 9வது அத்தியாயம் பார்க்கும். 9வது எலெக்ஷன் தொடர்பானது. இது ஆரம்பத்தில் இல்லை, பின்னால் இந்தியன் பீனல் கோடில் சேர்த்தாங்க. அது இங்கேயும் வருது. இதில் தேர்தல் சம்பந்தமான சில விஷயங்களை இது குற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல 169 ஒரு டெஃபனிஷனை கொடுக்காங்க. வேட்பாளர் யாருன்னா, வேட்பாளர்னா எனி பர்சன் நாமினேட்டட். ஒருத்தர் இவர் தான் வேட்பாளர்னு ஒரு கட்சி சொன்னாங்கன்னா அவர் தான் வேட்பாளர். பிறகு தேர்தல் உரிமை அப்படிங்கிறதுக்கு ரொம்ப பரந்த அர்த்தத்தை கொடுக்காங்க. எப்படின்னா, நீங்கள் ஒரு கேண்டிடேட்டாக எலெக்ஷனில் நிற்கலாம், அல்லது நிற்காமல் இருக்கலாம், அல்லது நின்றுட்டு விலகி போகலாம், வித்ட்ரா பண்ணிட்டு போகலாம். இது வேட்பாளருக்கான 3. வேட்பாளராக நீங்கள் நிற்கலாம், அல்லது நிற்காமல் இருக்கலாம். எனக்கு எலெக்ஷனில் நான் வேட்பாளராக நிற்கலாங்கலாம், அல்லது வேட்பாளராக இருந்துட்டு நாமினேஷனை வித்ட்ரா பண்ணலாம். 3. அதே மாதிரி ஓட்டு போட அல்லது ஓட்டு போடாமல் இருக்க உரிமை. இப்போ தேர்தல் உரிமைங்கிறது 5 உரிமைகளை சொல்லுவாங்க. எலெக்ஷன் நிற்காமல் இருக்க, அல்லது நின்றுட்டு போகிறதுக்கு, ஓட்டு போட அல்லது போடாமல் இருக்க அப்படிங்கிறத சொல்லுவோம். இனி அடுத்ததாக பிரைபு அப்படின்னா என்ன? தேர்தலுக்காக பணம் கொடுக்காங்க இல்லையா, அதை 2 வார்த்தை உபயோகிக்காங்க. ஒன்று பிரைபரி அப்படிங்காங்க, லஞ்சம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை. அதை கையூட்டுன்னு
தமிழ் படுத்தலாம். அதே மாதிரி கிராட்டிஃபிகேஷன் அப்படின்னு கொடுக்காங்க, கைமாறு அப்படிங்க தமிழாக பார்க்கலாம். எப்படி என்னன்னா 2 விஷயத்தை இதில் கொண்டு வராங்க. கொடுத்தாலும் தப்பு, கொடுக்க வாங்கினாலும் தப்புங்க மாதிரி. சப்செக்ஷன் 1ல் கொடுக்கறத பற்றி சொல்லுவாங்க. தேர்தலை பயன்படுத்த யாருக்கேன்னு ஒரு நபருக்கு அல்லது வேறு ஒரு நபரை தூண்டும் நோக்கத்துக்காக கொடுத்தால் அது பிரைபில் வருது. உதாரணத்துக்கு அவர் வீட்டு குடும்பத் தலைவர், எங்கள் வீட்டில் 5 ஓட்டு இருக்குப்பா, எல்லோரும் உனக்கு போடுதான் துட்டதா அப்படின்னு வாங்கினா, இல்லை இது அளித்தால், இது கொடுக்குது. உங்கள் வீட்டில் 5 ஓட்டு இருக்குல்ல, 5 பேரும் போடுங்கன்னு குடும்பத் தலைவர்கிட்ட பணம் கொடுக்காங்க. அப்போது அவர் தேர்தல் உரிமையை பயன்படுத்த அல்லது வேறு நபரை தூண்ட, குடும்பத்தில் இருக்க எல்லாரையும் தூண்டி இவங்களுக்கு ஓட்டு போட வைக்கிறதுக்கு கொடுக்குது. சில இடங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, பஞ்சாயத்து தலைவர் இருப்பார், ஊரில் நாட்டாமல் இருப்பார். இவங்கள்லாம் இப்போ முடியாத, அந்த காலத்தில் உரிமைகளை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சிட்டாங்க. அந்த காலத்தில் ஊர் மொத்தத்துக்கு பணத்தை கொடுத்துருவாங்க. உங்கள் ஊரில் உள்ள ஓட்டு இருக்கு, எல்லாரையும் போட சொல்லுங்கள் அப்படின்னு அதுதான் இதில் சொல்லுவாங்க. அந்த அளவு கொடுக்குது தேர்தல் உரிமையை பயன்படுத்த. அவருக்கு இல்லாட்ட வேறு நபரை தூண்டுவதற்காக கொடுக்கத கொண்டு வராங்க. அல்லது பயன்படுத்தியதுக்காக ரிவார்டு கொடுக்காங்க. ஓட்டு போடுங்க எனக்கு அப்படின்னு சொல்லி பணம் கொடுக்கலாம். நல்ல உனக்கு ஓட்டு போட்டிருக்கேன், நீ எனக்கு பணம் தா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்டு இவன் கொடுக்குது. இது ஃபஸ்ட்டு பார்ட். இது கொடுக்கவங்களை பற்றி. அடுத்தது வெகுமதியாக பெற்றுக்கொண்டார், தனக்காக வேறு நபருக்காக, அல்லது தூண்ட முயற்சி ஏற்றுக்கொண்டார். அந்த குடும்பத் தலைவர் 5 பேர் உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னு அவர் வாங்கிட்டு மற்ற 4 பேரையும் நான் ஓட்டு போட சொல்லுதான்னு பணம் வாங்கினார்னா, இல்லை ஒரு நாட்டாம பஞ்சாயத்து தலைவர், இப்படி ஊர் பெரியவர், இவன் யாராவது வாங்கினாங்கன்னா அவங்க மற்றவர்களை தூண்டுவதற்காக, தனக்காக அல்லது மற்றவரை தூண்டுவதற்காக அவ்வாறு செய்கிறார் என்றால் இது 1. ஓட்டு போடுறதுக்கு முன்னால் வாங்குது. ஓட்டுக்கு போட்ட பின்னால் வாங்குறது ரிவார்டு. அப்போ 2 வார்த்தையில் உபயோகிக்காங்க. ஓட்டு போடுவதற்காக பணம் கொடுக்கலாம், அல்லது ஓட்டு போட்ட பிறகு ரிவார்டு அப்படின்னும் கொடுக்கலாம் அல்லது வாங்கலாம். அது பிரைபில் வருது. அவர் அந்த குற்றத்தை செய்தார். இனி தண்டனைகளை பற்றி சொல்லுவாங்க. அவர் கொடுக்க முன்வந்தாலும், கொடுக்க ஒப்புக்கொண்டாலும், பெற்றுக்கொள்ள முன்வந்தாலும், பெற்றுக்கொள்ள முயற்சித்தாலும் அவரும் இந்த செக்ஷனில் குற்றம் பண்ணவர். ஒப்புக்கொள்ளும் நபர் ஏற்றுக்கொள்வதாக கருதப்படும். ஒரு நோக்கம் இல்லாதை செய்வதற்காக கைமாறு உட்கருத்துடன் அவனுக்கு ஓட்டு போடனே நினைக்கல, அவனை ஓட்டு போட வைக்காங்க, இப்படியெல்லாம் இல்லாத கூட இதில் கொண்டு வருவாங்க அப்படின்னு டெஃபனிஷனில் கொடுக்காங்க. 1 கொடுத்தல், அவரை வேறு யாருக்கும் பயன்படுத்தியதற்காக அல்லது பயன்படுத்த தூண்டும் நோக்கத்துடன் கொடுத்தல். வெகுமதியாக பயன்படுத்துவதற்காக வெகுமதியாக பெறுதல், நான் ஓட்டு போட்டப்பா எனக்கு துட்டத்தா அப்படின்னு கேட்குது. அல்லது தூண்டுவதற்கு 2. முயற்சி செய்தால் இந்த பிரிவில் அதுவும் கூட குற்றம்னு சொல்லணும். முயற்சியும் குற்றமே அப்படிங்கிறத பிரிவு 3லையும் சொல்லுது. தேர்தலில் தகா செல்வாக்கு, அண்டி இன்ஃப்ளூயன்ஸ். ஃப்ரீயாக ஓட்டு போடணும், சுதந்திரமாக ஓட்டு போடாமல் தலையிட முயற்சிக்கிறவர்கள் இந்த பிரிவில் வராங்க. ஊர் பஞ்சாயத்து தலைவர், ஒரு மதத் தலைவர், இவங்கள்லாம் அண்டி இன்ஃப்ளூயன்ஸுக்குள்ளே கொண்டு வரலாம். அவங்கள எந்த ஒரு வேட்பாளரையும் தீங்கு விளைவிப்பதாக அச்சுறுத்துகிறது. அவனுக்கு ஓட்டு போட்டு வந்த உன் வீட்டில் நீ இருக்க மாட்டேன், உன் பிள்ளை இருக்காது அப்படின்னு அச்சுறுத்தல், அல்லது தெய்வீக கோபத்துக்கு, ஆன்மீக கண்டனத்திற்கு ஆளாவார். இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டேன்னா சாமி, இந்த சின்ன பிள்ளைகளை பயங்காட்டுவாங்க அந்த காலத்தில், சாமி கண்ணை குத்திடும்னு, அது மாதிரி உன்னை தெய்வம் தண்டிக்கும், அந்த மாதிரி சொல்லுவது இந்த பிரிவில் வருது. ஆனால் கொள்கையின் அறிவிப்பு அதை பற்றி சொல்லுவது வெறும் சட்டப்பூர்வமான உரிமையை பயன்படுத்துதல், இதுக்குள்ளே தலையீடுன்னு வராது அப்படிங்காங்க. தலையீடுன்னா என்னன்னு சொல்லுது. இந்த ஒரு கோயிலில் நான் பூரி ஜெகநாதருடைய பிரதிநிதி வேட்பாளர், நான் என்ன செய்தேன்னா இந்து மதத்திற்கு எதிராக அவன் ஒரு பாவம் செய்தவனாக இருப்பான், தெய்வத்துக்கு அவமதிப்பு செய்தவன்னு ஒரு ஆள் சொன்னார். அது தகாத செல்வாக்கு அப்படின்னு சொன்னாங்க.
தேர்தலில் ஆள்மாறாட்டம். 3 விதமான ஆள்மாறாட்டத்தை சொல்லுவாங்க. வேற ஒரு இறந்தவன் பேரில் அல்லது வாழ்ந்தவன் பேரில், கற்பனையான நபர் பேரில், இவன் இல்லாமல் வேற ஒரு ஆள் பேரில் வாக்குச்சீட்டுக்கு விண்ணப்பிக்கிறார். ஒரு தடவை ஓட்டு போட்டுட்டு 2வது தடவை ஓட்டுக்கு போடுறான். அல்லது அந்த மாதிரி வாக்களிப்பதை தூண்டுகிறார். கள்ள ஓட்டு போடுவதற்கு தூண்டுதவனையும் இந்த பிரிவில் ஆள்மாறாட்டம் அப்படிங்கிறதுல தூண்டுதவனையும் கொண்டு வந்துட்டாங்க. 2வது ஓட்டு போடுதான் அல்லது வேற யார் பேர்லையும் போடுது. வாழ்கின்ற அல்லது இறந்த வேறு நபர் பேரில் அல்லது கற்பனையான ஒரு பொய்யான ஒரு ஆள் பேரில் வாக்குச்சீட்டில் எலக்ட்ரல் லோனில் சேர்த்துட்டு அங்கே போய் வாக்குச்சீட்டுக்கு விண்ணப்பித்து இவன் ஓட்டு போடுறது. ஒரு தடவை வாக்களித்த பின் அதே தேர்தலில் சொந்த பேரில் 2வது தடவை போகிறாரு. அதை அப்படி தூண்டுதவரும் இதில் குற்றம் செய்தார். இது தண்டனை. மேலே சொன்னதுக்கு தண்டனை. விருந்து கொடுக்கிறது வருமா அப்படிங்கிறத தண்டனையாக சொல்லுவாங்க. அதுவும் கூட தண்டனை தான். ஆனால் அதுக்கு ஃபைன் மட்டும்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. 174 தகாத செல்வாக்குக்கு தண்டனை. ஏற்கனவே தகாத செல்வாக்கு சொன்னான் இல்லையா, கடவுள் பயம் இல்லாட்ட அவன் வீட்டு அச்சுறுத்தல், நீ இப்படி ஓட்டு போடாட்ட நான் உன் வீட்டில் வந்து சண்டை போடுவேன் அப்படிங்கிற மாதிரி, அல்லது இப்போ இம்போசனைசேஷன் அதுக்கு இந்த பிரிவில் தண்டனைன்னு சொல்லுவாங்க. தேர்தலின் முடிவை பாதிக்கும் நோக்கம் கொண்டு தனிப்பட்ட குண இயல்பு நடத்தை தொடர்பாக உண்மையான அறிக்கை போல ஒரு பொய்யான அறிக்கை. இந்த வேட்பாளர் அந்த ஊரில் 3 மனைவி வச்சுருக்காரு, இந்த ஊரில் கொலை பண்ணார், இப்படியெல்லாம் உண்மையான அறிக்கை மாதிரி பொய்யான அறிக்கைகளை பொய் என்று அறிந்திருக்கிறார், நம்புகிறார், உண்மை என்று நம்பவில்லை, ஆனால் அப்படி ஒரு அறிக்கையை விடுதார் அப்படின்னு அவரை 175 தண்டிக்கணும். இது ஒரு எக்ஸப்ஷன் மாதிரி கொடுக்காங்க. பொது அல்லது சிறப்பு அதிகாரம் இல்லாதவர் பொதுக்கூட்டத்தை நடத்துதல், விளம்பரம் செய்தல், இதெல்லாம் செய்த வாங்குவதற்கான செலவுகளை ஏற்படுத்துகிறார். வேட்பாளர் தேர்ந்தெடுப்பதை செலவுகளை ஏற்படுத்துகிறார். வேட்பாளருடைய அதிகாரத்தோடு தான் நீங்கள் ஒரு நோட்டீஸ் அடிக்கணும், ஊரில் கூட்டம் போடணும். ஏன்னு சொன்னால் ஒரு வேட்பாளர் இவ்வளோ தான் செலவழிக்கணும் அப்படின்னு இருக்குது. அப்படி இல்லாமல் ஒரு பொதுக்கூட்டம் நடத்துதல், விளம்பரம் பண்ணுறது, நோட்டீஸ் அடிக்கிறது, இதெல்லாம் தப்பு அப்படிங்கிறத இந்த பிரிவில் சொல்லுவோம். அதுக்கு 10,000 ரூபா சொல்லுவோம். இதில் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த செக்ஷனில் 176ல் இது எல்லாமே இந்தியன் பீனல் கோடை பார்த்து காப்பி பண்ணது. இந்தியன் பீனல் கோடில் போட்டிருந்தாங்க 10 ரூபாய்க்கு மேலே நீ செலவழிச்சிருந்தேன்னா 10 நாளைக்குள்ள வேட்பாளருடைய 10 ரூபாய்க்கு உள்ள செலவழிச்சிருந்தேன்னா 10 நாளைக்குள்ள வேட்பாளருடைய ஒப்புதலை வாங்கிக்கோ அப்படின்னு இந்தியன் பீனல் கோடில் இந்த சட்டத்தில் இந்த செக்ஷன்லாம் வரும்போது வச்சுருந்தாங்க. இந்த காப்பி பேஸ்ட் பண்ணையில் எல்லாத்தையும் மாற்றலாங்க, சில விஷயத்தை மாற்ற விட்டுட்டாங்க. அதில் இது ஒன்று. 10 ரூபாய்க்கு மேலே இல்லாமல் செலவுங்கிறது இப்போ உள்ள பொசிஷனில் ஒன்றுமே இல்லை. அப்போ இந்த வார்த்தைகளே அர்த்தம் இல்லாத ஆக்கிறது இந்த 10 ரூபா. இதை ஃபைனை மாற்றிருக்காங்க, மேலே உள்ள ஃபைனை மாற்றிருக்காங்க, இந்த 10 ரூபாயை மாற்றாமல் விட்டுட்டாங்க. தேர்தல் கணக்கை தவறாக வைத்திருந்தால் ஃபைனு. இதோட இந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. இனி அடுத்த சாப்டர் நாணயம் பணத்தாள் அப்படிங்கிறது இருக்குது. இனி அடுத்த சாப்டரை பார்க்கலாம், அடுத்த செஷனில் பார்ப்போம்.